ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பெரிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி வீடியோ போட்டு நம்ம ரொம்ப நாள் ஆச்சு. ஷார்ட்ஸ் வீடியோ தான் நிறையா அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கடுத்து வர்ற காலங்களில் நம்ம பெரிய வீடியோ கண்டிப்பாக கொடுப்போம். ஒரு வண்டி முடிய அந்த வண்டியில் நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த வண்டியில் நம்ம என்னெல்லாம் டஃப்பான ஒர்க்கை பண்ணோங்கிறத டீட்டெயிலாக உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வாக் பார்த்தீங்கன்னா அவங்க அது ரொம்ப நாளாக வீடியோ போடாததுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ இந்த வண்டி நம்ம ரெஸ்டோரேஷன் ஒர்க் முடிஞ்சிருக்கு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா போரூர்லேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. டோட்டலாக அவங்க கேட்ட மாதிரியே ஒரு பின் டு பின் பிசுறு தட்டாமல் ரெஸ்டோரேஷன் ஒர்க் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி என்னெல்லாம் பண்ணியிருக்கோங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எப்பவும் சொல்கிற மாதிரி ஃப்ரெண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி டிஸ்க்கு பண்ணியிருக்கோம். இந்த அண்ணன் வரும்போது அப்பாச்சி டிஸ்க்கு கேட்டிருந்தாங்க. அழகாக அப்பாச்சி டிஸ்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ சமீப காலத்தில் இந்த வண்டியோட அப்பாச்சி டிஸ்க்கு நம்ம எதுவுமே ஆர்டர் எடுக்கல. ஏன்னா டிங்கர் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கலங்கிறத கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அதனால எடுக்கவே இல்லை. இதுக்கடுத்து ஃபுல்லாகவே கிளாரிட்டா டிஸ்க் வரும். ஸோ ஃப்ரண்ட் மக்காடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் மக்காடு, குரோமிங் மக்காடு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஹெட்லைட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு எல்இடி ஹெட்லைட் நம்ம இந்த வண்டிக்கு கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அதிலே பாஸ் கொடுத்துருக்கோம். இண்டிகேட்டரை பொறுத்த அளவுக்கு ஒரு அசாடு கேட்டிருந்தாங்க. ஸோ அழகாக அசாடு சுவிட்ச் கொடுத்துருக்கோம். அசாடு பண்ணுற மாதிரி எங்கனாலும் பார்க்கிங் பண்ணும்போது. மீட்டரை பொறுத்த அளவுக்கு ஒரு ஜெட்டு டைப்பில் லுக்கில் ஃப்ரண்டில் பார்க்கும்போது எனக்கு ஜெட்டோட லுக்கு வேணும் அப்படின்னு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி ஜெட்டோட மீட்ரு, ஆர்பி மீட்ரு எல்லாமே கொடுத்து ஜெட்டோட லுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஆண்டில் பாரை பொறுத்த அளவுக்கு ஒரு ஸ்டோகன் ஆண்டில் பார்னு சொல்லலாம். ஸோ அழகாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குயிக் த்ராட்டில் கேட்டிருந்தாங்க. குயிக் த்ராட்டில் அவங்க கேட்ட மாதிரியே என்ன கம்பெனி கேட்டாங்களோ அதே கம்பெனி நம்ம கொடுத்துருக்கோம். சுவிட்சை பொறுத்தளவுக்கு ஒரு 5 ஃபீட் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் 2 சுவிட்சும் பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ஜின் லைட்டு, ஒன்று பார்க்கிங் லைட்டுக்கு உண்டான சுவிட்சு கொடுத்துருக்கோம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா சேஃப்டி, எல்லா வண்டியிலையும் சேஃப்டி மெயின் விஷயம். ஸோ இந்த வண்டியிலையும் சேஃப்டி வேணும்னுக்காக ஹெவி டியூட்டி பம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இன்ஜினை பொறுத்தளவுக்கு ஒரு சில்வர் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 135 லுக் இருந்தாலும் இது ஒரு 100 5 ஃபீடோட கியர் பாஸ் இந்த வண்டிக்கு அசம்பிள் பண்ணியிருக்கு. ஸோ 5 ஃபீடுமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ட்ரம்னு சொல்லுவாங்க, அதோட கியர் பாஸ் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்கோம். கேசஸை பொறுத்தளவுக்கு ஒரு 5 ஃபீடோட கேசஸ் கேட்டிருந்தாங்க. இந்த கேசஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிஎம் ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இதை பீட்டு காட்டும் போது நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சைலன்சரை பொறுத்தளவுக்கு அவங்களோட சைலன்சரை அழகாக நிக்கல் பண்ணியிருக்கோம். கிக்கரை பொறுத்தளவுக்கு ஒரு 5 ஃபீட் கிக்கர் கொடுத்துருக்கோம். ஸோ டேங்க் சீல்டை பற்றி மெயினாக சொல்லியே ஆகணும். இது ஒரு பிளாக் கலர் தீமு, அல்க் தீமு. ஸோ நம்ம நிறையா வண்டியில் ப்ளூ கலர், ரெட் கலர் பண்ணியிருப்போம். பிளாக் கலரில் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் எதுவுமே ஸ்டிக்கர் கிடையாது, எல்லாமே ஃபுல்லி அயன் பெயிண்டிங்லே தான் பண்ணது. இது எதுவுமே ஸ்டிக்கர் கிடையாது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட லோகோ, யமாவோட லோகோ கொடுத்துருக்கோம். அதுலேயுமே இந்த வண்டியோட இயரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. டேங்குக்கு ஏற்ற மாதிரி சீல்டுமே ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இந்த ஓல்டு வண்டியுமே அழகுபடுத்துகிற மாதிரி சீட்டு கொடுத்துருக்கோம். சீட்டை பொறுத்தளவுக்கு ஒரு கட் சீட்டு, ப்ரீமியமான கட் சீட் கொடுத்துருக்கோம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிச்சிங் டைப்லேயே வந்துடும், அழகாக கொடுத்துருக்கோம். அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வண்டியில் ஏறி உட்காந்து போகும்போது பிடிச்சிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அழகாக லேடிஸ் சூட் கொடுத்துருக்கோம். சாக்கப்சரை பொறுத்தளவுக்கு புது சாக்கப்சர் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்கோம். பேக்கில் பொறுத்தளவுக்கு டயர் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயரு சாப்பர் டைப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ 100ல் எப்போவுமே வந்து ட்ரூல் பாக்ஸ் வராது. ஸோ இந்த வண்டிக்கு ட்ரூல் பாக்ஸ் நம்ம அழகாக கொடுத்துருக்கோம். பேட்டரியை பொறுத்தளவுக்கு 4LB பேட்டரி இந்த வண்டிக்கு பிக்ஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா நம்ம எல்இடி ஹெட்லைட்டு, இன்ஜின் லைட்டுமே எல்இடி ஹெட்லைட், இன்ஜின் லைட்டு கொடுத்துருக்கோம். ஸோ எல்இடி டைப்பில் இருக்கிறதுனால ஸோ அதெல்லாம் பவர் தாங்கணுக்காகவே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், பேட்டரியோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரெக்டிஃபையரை வந்து பூஸ்டப் பண்ணியிருக்கோம். அந்த இதை பற்றி தெரியணும்னா நம்ம பழைய வீடியோ இருக்குது, அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்டாக்கும் இல்லை, ஒரு ப்ரீமியமான லுக்கில் கொடுக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது எப்படி இருக்குங்கிற மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த வண்டியோட பீட் சவுண்ட் கேட்கலாம் வாங்க.
வண்டியோட பீட் சவுண்ட் கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வண்டியோட பீட் சவுண்ட் எப்படி இருக்கு, இந்த வண்டியில நம்ம ஒர்க் பண்ண ஒர்க்கிங்லாம் எப்படி இருக்கு, மெயினா குறிப்பிட்டு பெயிண்டிங் ஒர்க் இருக்கட்டும், இன்ஜினோட பீட் சவுண்ட் கேட்டிருப்பீங்க, அதுல இன்ஜினோட ஒர்க் எப்படி இருக்குங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்களும் ஒரு RSL லவரா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வண்டி வரப்போகுது இனி வர்ற காலத்துல. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் தடவை வாரீங்கன்னா நீங்க ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்க்கணும்னா அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனே உங்க போனுக்கு வந்து சேரும். ஸோ இதோட இந்த வண்டியோட ஒர்க்கை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி ரெஸ்டோரேஷன் ஒர்க்குனா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம பெஸ்ட்டாவே பண்ணி தரலாம். தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங்.